பூட்ஸ்ட்ராப் பாரடாக்ஸ். இந்த பாரடாக்ஸ்ல நமக்கு பிடிச்ச ஒரு நாவலை எடுத்துக்கிட்டு பாஸ்ட்டுக்கு போய் அந்த ஆத்தர்கிட்டயே நம்ம கொடுக்குறோம். அந்த ஆத்தர் அதை பப்ளிஷ் பண்றாரு. இப்போ நம்ம திரும்பியும் ஃபியூச்சர்ல இதே புக்கை படிக்கிறோம். திரும்பியும் நம்ம வந்து பாஸ்ட்டுக்கு போய் ஆத்தர்கிட்ட கொடுக்குறோம். இதே ஆத்தர் வந்து பப்ளிஷ் பண்றாரு. இப்போ என்ன ஒரு கேள்விக்குறினா, இந்த புக்கோட ஒரிஜினல் ஆத்தர் யாருங்கிறது இந்த டைம் லைன்ல ஒரு கேள்விக்குறியா வந்துருதுங்க. இதைத்தான் வந்து நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் பாரடாக்ஸ்னு சொல்றோம். இதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் பாரடாக்ஸ்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, ஒரு கிரியேஷனோட ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு போய் அந்த கிரியேட்டர்கிட்டே கொடுக்குறோம். அவர் வந்து அந்த ப்ளூ பிரிண்டை வச்சுக்கிட்டு ஒரு கிரியேஷனை கிரியேட் பண்றாரு. இப்போ வந்து உண்மையிலேயே அந்த கிரியேஷனை உருவாக்குனது யாருங்கிறது அந்த டைம் லைன்ல ஒரு கேள்விக்குறி வருங்க. இதைத்தான் வந்து இன்ஃபர்மேஷன் பாரடாக்ஸ் ஆர் பூட்ஸ்ட்ராப் பாரடாக்ஸ்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு லோக்கி சீரீஸ்லயே ஒரு சீன் வருங்க. அதுல வந்து அந்த டிவியோட புக்கை வந்து ஒரிஜினல் ஆத்தரான காங்குக்கே ஃபியூச்சர்ல இருந்து அனுப்பி வைப்பாங்க. அந்த புக்கை வச்சுட்டு காங் வந்து டிவியவே கிரியேட் பண்ணுவாரு. அந்த புக்கோட உண்மையான கிரியேட்டர் யாருங்கிறது ஒரு கேள்விக்குறியா மாறுங்க. இதைத்தான் அந்த சீரீஸ்ல காமிச்சிருப்பாங்க.